இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு சாம்பார் தாங்க பண்ணியிருக்கிறோம். இந்த சாம்பார் வந்து நேற்று ஒரு சாம்பார் பொடி அரைச்சோம் இல்லையா, அந்த சாம்பார் பொடியை வச்சு தான் இந்த சாம்பார் பண்ணியிருக்கிறோங்க. ரொம்பவே டேஸ்டா நல்லா வாசனையா வந்திருக்குங்க. இப்போ சட்டுன்னு இந்த சாம்பார் எப்படி வைக்கலாம்னு வாங்க பார்த்துடலாம். 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை 2-3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். காய் வந்து கட் பண்ணியும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெந்தயம், சீரகம், மிளகு, கருவேப்பிலை, 3 பல் பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாங்க. நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டு நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம். 3 தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு காயை நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதோட சேர்த்துக்கிட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நேற்று சாம்பார் பொடி அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாம்பார் கமகமனு செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிருங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.